அனைவருக்கும் வணக்கம். தூதுவளை பழம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தூதுவளை செடி நல்லா முளைஞ்சிருக்கு, முள்ளாக இருக்குது. ரெட்டு கலரில் பழம் சூப்பராக அருமையாக இருக்குது. இது பாருங்க, இது எல்லாமே இந்த செடி ஃபுல்லாக எல்லாமே இதெல்லாம் தூதுவளை செடி தான். இந்த பழம் பார்த்திங்கன்னா அது உள்ள எக்கச்சக்கமாக இருக்குங்க. பழம் தூதுவளை செடி பழம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பழம் பார்த்திங்கன்னா எல்லாமே பழம் தான். அவ்வளோ பழம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கீரை தூதுவளை கீரை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இலை பழம் தான், பழங்காய் தான் எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாக பழம் தான், செடி தான் இருக்குது. இந்த தூதுவளையில் அதிகமான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா பழம் பாருங்கள், அதிகமான பழங்கள் இருக்குது. கொத்து கொத்தாக தூதுவளை பழம் பாருங்கள், ரெட்டு கலர் நிறைய உள்பக்கம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. தூதுவளை செடி மருத்துவம் நிறைய இருக்குது. சட்னி துவையல் பல ரெசிபிகள் செய்யலாம். ஓகேங்களா, பழம் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. ஊருக்கு வந்தோம் அப்படியே நம்ம வயக்காட்டு பக்கமோ கொல்லி பக்கமோ வந்தால் நிறைய இருக்குது பழம், தூதுவளை பழம். இந்த இடத்துல பாருங்கள் தூதுவளை நிறைய கீரை நிறைய இருக்குது பாருங்கள். அது எல்லாமே தூதுவளை செடி தான். இந்த கத்திரியை வச்சு தான் பெருக்க முடியும். முள்ளாக இருக்கும், பெரிய கஷ்டமாக இருக்கும். கத்தி வச்சு சும்மா சூப்பராக துவையல் செய்யலாம். அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும்.